ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما ننسخ من آية أو ننسها نأتي بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير صدق الله العظيم. அல்லாஹு தாலா கூறுகிறான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா, நாம் எந்த ஒரு வசனத்தை மாற்றினாலும் அல்லது அதை மறக்கடித்தாலும் அதைவிட சிறந்ததை நஅதி பிகைரின் மின்ஹா, அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம், அவு மிஸ்லிஹா அல்லது அதை போன்றதை கொண்டு வருவோம். அலம் தாளம், நீங்கள் அறியவில்லையா, அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தாலா அனைத்து வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். அலம் தாளம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், நீங்கள் அறியவில்லையா, நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனுக்குத்தான் வானங்கள் இன்னும் பூமியினுடைய ஆட்சி இருக்கிறது. வமா லகும் மின் தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர், உங்களுக்கு அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு எந்த உதவியாளரோ பொறுப்பாளரோ இருக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாமினுடைய ஆரம்ப காலத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார். பைத்துல் முகத்தஸ் தான் முதலாவது கிபிலாவாக இருந்துச்சு. முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா பைத்துல் முகத்தஸ். இன்னைக்கு எந்த பைத்துல் முகத்தஸுக்காக நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம், யூதர்களுடைய பிடியில் அந்த பைத்துல் முகத்தஸ் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருந்தார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா நம்முடைய கிபிலாவாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ரொம்ப ஆசைப்பட்டார்கள். அல்லாஹு தாலா அந்த காபாவை கிபிலாவாக மாற்றிவிட்டான். இந்த கிபிலாவாக பைத்துல் முகத்தஸ் இருந்ததை காபாவின் பக்கம் முன்னோக்கி தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உத்தரவு வந்ததற்கு பிறகு இந்த யூதர்கள் இதை குறையாக சொல்ல ஆரம்பித்தார்கள். இதை ஒரு குறையாக சொல்ல ஆரம்பித்தார்கள். அதே போல சில முஷ்ரிக்குகளும் இணை வைப்பாளர்கள், மக்காவில் இருந்த இணை வைப்பாளர்களும் இதை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். முகமது அவர் இஷ்டத்துக்கு மாற்றிக்கொள்கிறார், சட்டங்களை மாற்றிக்கொள்கிறார் என்று அவர்கள் குறையாக சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். நான் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து, என்னுடைய சட்டத்திலிருந்து நான் எதை வேண்டுமானாலும் மாற்றுவேன், எதை வேண்டுமானாலும் இல்லாமல் ஆக்கி விடுவேன், இந்த சட்டங்களை இல்லாமல் ஆக்கி விடுவேன். அப்படி இல்லாமல் ஆக்கினால் அல்லது அதை மாற்றிவிட்டால் ஒன்று அதைவிட சிறந்ததை கொண்டு வருவேன், அல்லது அதற்கு நிகரான வேறொரு சட்டத்தை நாம் கொண்டு வருவேன், வேறொரு ஆயத்தை கொண்டு வருவோம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறினார். இப்போ இதுக்கு பேர் தான் நாம் என்ன சொன்னா, அதாவது நாசிக் மன்சூக் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய புழக்கத்திலே சொல்லப்படும். குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதற்குரிய அடிப்படை சட்டங்கள்ல நாசிக் மன்சூக் என்று சொல்லப்படும். அதாவது மாற்றக்கூடியது, மாற்றப்பட்டது. குர்ஆனுடைய வசனங்களில் சில வசனங்கள் மாற்றக்கூடியது என்று சொல்லப்படுது, சில வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்களாக இருக்கிறது. அப்ப இந்த நாசிக்
மன்சூக் அப்படிங்கிறது இருக்கிறது. இது இந்த நஸ், அதாவது மாற்றுதல் என்பது 2 வகையாக இருக்குது. மாற்றப்படுதல் அப்படிங்கிறது ஒன்று, ஷரியத்துகளுக்கு மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துவது. ஷரியத்துகளுக்கு மத்தியில் சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல ஷரியத்துகளை, பல மார்க்கங்களை கொடுத்தார். முந்தைய நபிமார்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஷரியத்தை, சட்டத்திட்டங்களை கொடுத்தார். அவைகளுக்கு மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்துவது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் வேறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் வேறு. அதனுடைய சட்டங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட சட்டங்களிலே பல மாற்றங்களே அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்திலே ஏற்படுத்தினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியத்திலே இருந்த பல சட்டங்கள் அதற்கு பின்னால் வந்த நபிமார்களுடைய காலத்திலே மாற்றப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்தில் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது. முந்தைய சட்டங்கள்ல மாற்றம் கொண்டு வரப்பட்டது. கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத், நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய இந்த மார்க்கத்தில் முந்தைய சட்டங்கள்ல மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. பல மாற்றங்கள் செய்யப்பட்டு, இது ஷரியத்துகளுக்கு மத்தியிலே, மார்க்கங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட மாற்றங்கள். இரண்டாவது மாற்றம் என்னன்னு சொன்னா, ஒரே ஷரியத்திற்குள் சட்டங்கள் மாற்றப்படுவது. ஒரே ஷரியத்துக்குள்ள சட்டங்கள் மாற்றப்படுவது. அது நம்முடைய ஷரியத் மார்க்கம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது சொன்னா, இதிலேயே முன்னால் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும் ஆரம்பத்துல, அது அப்புறம் மாற்றப்பட்டிருக்கும். இது இரண்டாவது வகையான மாற்றம். இப்படி 2 வகையான மாற்றங்கள் இருக்கிறது. அப்ப இந்த மாற்றங்கள் பல வகையா இருக்கு. ஒரே ஷரியத்துக்குள்ள ஏற்படுத்தப்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கிறது. இதுல பல வகையான மாற்றங்கள் இருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மாற்றங்களை நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நமக்கு என்ன மாற்றம், எப்படி மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கிறது நம்முடைய ஷரியத்துல, ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, சில வசனங்கள் இறங்கியது, அது மாற்றப்பட்டுச்சு, அப்படிலாம் இருக்கு. அந்த மாற்றங்கள் பல வகையான மாற்றங்கள். அதுல சுமார் ஒரு 3-4 மாற்றங்களை சொல்லுகிறார். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது வகையான மாற்றம் என்பது மன்சூஹுல் ஹுக்கும் என்று சொல்வார்கள். அதாவது சட்டங்கள் மாற்றப்படுவது. சட்டங்கள் மாற்றப்படுவதுன்னா என்ன சொன்னா, குர்ஆனுடைய வாக்கியம், வார்த்தை அப்படியே இருக்கும், ஆனால் அதனுடைய சட்டம் மட்டும் மாற்றப்படும். குர்ஆன்ல ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை மூலமாக, அந்த சட்டங்கள் மட்டும், அதன் சொல்லப்பட்ட சட்டம் மாற்றப்பட்டிருக்கும், ஆனால் முந்தைய சட்டம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, வாக்கியம் குர்ஆன்ல அப்படியே இடம் பெற்றிருக்கும். அதுல எந்த மாற்றமும் அந்த இடம் மாற்றப்பட மாட்டா, அது ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அதை இப்போ ஓதிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா சட்டம் அமல்ல இல்லை, நடைமுறையில இல்லை. அதனுடைய சட்டம் நடைமுறையில இல்லை. இது எப்ப ஏற்பட்டுச்சு? அல்லாஹ்வே அப்பவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அதை மாத்திட்டான். இது பின்னால மாற்றப்பட்டதல்ல. அந்த ஆயத் மாற்றப்படுதல் அப்படிங்கிறது நாம மாற்றுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. குர்ஆன்ல மாற்றம் செய்வதற்கு நபிக்கும் உரிமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நினைச்சா மாத்திக்கலாம் அப்படிங்கிற உரிமையும் கிடையாது. வஹீயின் மூலமாக மாற்றப்படுவது, வஹீயின் மூலமாக மாற்றப்படுவது. அல்லாஹ் தஆலா முதல்ல ஒரு சட்டத்தை சொல்லி இருப்பான், பிறகு அந்த சட்டத்திலே மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வந்திருப்பார். அப்ப அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதுல முதல்ல நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மாற்றங்கள் அப்படிங்கிறது உலகத்துல நடைமுறையில பல சட்டங்கள் இயற்றப்படுது. அரசாங்க சட்டங்கள், நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு அரசாங்க சட்டங்கள் இயற்றப்படுகிறது. இப்ப இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு சில சமயம் மாற்றம் செய்யப்படுகிறது. அது போன்ற மாற்றங்களாக இதை நினைத்து விடக்கூடாது. அரசாங்க சட்டங்கள் இப்ப மாற்றப்படுது அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்க புரியாமல், சரியாக விளங்காமல் ஒரு சட்டத்தை ஏற்றி இருப்பாங்க. பிறகு இது நாம செஞ்சு தவறல்லவா அப்படின்னு நினைச்சு மாற்றி இருப்பாங்க. நாம அந்த போட்ட சட்டம் இது நடைமுறைக்கு ஒத்து வராது, இது தவறான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, மாற்றி விடுவது உண்டு. அரசாங்க சட்டங்கள், உலகத்துல ஏற்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள் அப்படியும் மாற்றப்படுவது உண்டு. அதே போல சில சமயங்கள்ல நிலைமைகளுக்கு தோதுவாக சட்டங்களை மாற்றுவதும் உண்டு. சட்டங்களை கால சூழ்நிலைக்கு ஏற்ப சட்டங்களை மாற்றிக்கொள்வது, இப்படி மாற்றுவதும் உலகத்தினுடைய நடைமுறையில் உள்ளது. அப்படி நாம அல்லாஹ்வுடைய சட்டத்தை அப்படி மாற்றினார் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் முதல்ல விளங்காம செஞ்சுட்டான் அப்புறம் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல குறை சொல்ல வேண்டியது வரும். அல்லது இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும் என்று தெரியாமல் அல்லாஹ் அந்த நிலைமைகளுக்கு தோதுவாக இல்லாமல்
அவ்வப்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல வேண்டியது அல்லாஹ்வுடைய பலகீனத்தை நாம் அல்லாஹ்வின் பக்கம் பலகீனத்தை இணைப்பதாக ஆகிவிடும். அதனால உலகத்திலே இயற்றப்படக்கூடிய சட்டங்களை போன்று உலகத்திலே மாற்றப்படக்கூடிய சட்டங்களை போன்றது அல்ல. மூன்றாவது ஒரு வகையான மாற்றம் அது எப்படி எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அதாவது மூன்றாவது மாற்றம் என்பது யார் சட்டத்தை மாற்றுறாங்களோ, சட்டத்தை இயற்றுனாங்களோ, சட்டத்தை யார் இயற்றுகிறார்களோ அவர்களுக்கே தெரியும் இன்னும் சில காலத்திற்கு பிறகு இந்த சட்டத்துல இப்படிப்பட்ட மாறுதல் ஏற்படும், இந்த சட்டத்துல மாற்றம் செய்ய வேண்டும். மாற்றம் இப்போதைக்கு அந்த சட்டம் இப்படித்தான் இருக்கும், ஆனா பின்னால ஒரு நேரத்துல இந்த சட்டத்துல இப்படிப்பட்ட மாற்றம் தேவைப்படும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும், ஏற்றுபவர்களுக்கே தெரியும். அப்ப அப்படி ஏற்றுபவர்களுக்கே தெரியும். அப்ப அந்த நேரம் வரும்போது அந்த சட்டம் தானாக என்ன ஆயிரும், மாற்றப்படும். அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இது இப்போ இந்த காலத்துலதான் இந்த நேரத்துலதான் இது ஒத்து வரும், இதற்கு பின்னால் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல சட்டங்கள் இது ஒத்து வராது, அப்ப அது மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப இந்த மூன்றாவது வகையான சட்டத்தின் தான் அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு தெரியும் இப்போதைக்கு இந்த சட்டம், இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு இந்த சட்டம் தேவை, ஆனால் பின்னால ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் இந்த சட்டம் பொருத்தமாகாது. அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சு கொண்டே அல்லாஹ் இப்போ இந்த சட்டத்தை ஏற்றுகிறான், அப்போ கொஞ்ச நாள் போன பிறகு இப்போ இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய இல்முல இருக்குது. அப்ப அதுக்கு தோதுவாக அது மாற்றுகிறான். இதற்கு உதாரணம் சொல்றதாக இருந்தா சொல்றாங்க, ஒரு நல்ல திறமையான ஒரு மருத்துவர் டாக்டர் இருக்கிறார். அவர்கிட்ட சிகிச்சைக்கு போனோம். சிகிச்சைக்கு போகும்பொழுது சில சமயங்கள்ல மாத்திரையில் எழுதி கொடுப்பா, சாப்பிடுங்க சரியா போயிடும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாரு, நம்ம வந்துடுறோம். சில நோய்கள் இருக்கிறது, கொஞ்சம் காலம் அதிகமான காலம் கொஞ்சம் காலத்துக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும் பொழுது இப்ப நோயினுடைய வீரியம் கடுமையாக இருக்கிறது, அதனால இப்போதைக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த மாத்திரை ஒரு 15 நாள் தான் சாப்பிடணும், அதுக்கு பிறகு இந்த மாத்திரையினுடைய வீரியத்தை குறைக்கணும், பவர் குறைக்கணும்னு அவருக்கு தெரியும். 15 நாள் கழிச்சு வர சொல்லுவார். வந்த பிறகு என்ன செய்வார், பார்த்துட்டு இந்த மாத்திரையை மாற்றி எழுதி கொடுப்பார். இப்ப இந்த மாத்திரை உங்களுக்கு ஒத்து வராது. இவருக்கு ஏற்கனவே தெரியும் 15 நாளைக்கு தான் இது ஒத்து வரும். இந்த டாக்டருக்கு என்ன செய்யும், தெரியும் 15 நாளைக்கு தான் இந்த மாத்திரை சாப்பிடணும், அதுக்கு பிறகு இது சாப்பிடக்கூடாது, இதுக்கு பவரை குறைக்கணும், அது வேற மாத்திரை இது சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சாலும் கூட ஆரம்பத்திலே அதை எழுதி கொடுக்க மாட்டார். அந்த 15 ஆரம்பத்தில் வேற மாத்திரையை கொடுக்குறாரு. அல்லது சில டாக்டர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 10 நாளைக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க, 10 நாளைக்கு பிறகு இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்ட்டு 10 நாளைக்கு பிறகு இதையே எழுதி கொடுத்துட்றாங்க, அப்படியே எழுதி கொடுக்குறாங்க. அப்ப இத மாதிரி தான் உதாரணம். ஆனா அதுல கூட தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய முடிவுல தவறுகள் நிகழ முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்போதைக்கு இந்த சட்டம் தேவை, ஆனால் சில காலத்திற்கு பிறகு இந்த சட்டம் தேவைப்படாது என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு தோதுவாக அந்த சட்டத்தை அது நபி இருக்கக்கூடிய காலத்திலேயே அல்லாஹ் மாற்றிட்டான். நபிக்கு பிறகு அதை மாற்ற முடியாது. வஹி நின்றதற்கு பிறகு சட்டங்களை மாற்ற முடியாது. வஹி நின்றுச்சு அப்படின்னு சொன்னா சட்டங்களை மாற்ற முடியாது. குர்ஆனுடைய சட்டத்தை மாற்றுவதற்கு நபிக்கு கூட உரிமை இல்லை, அனுமதி இல்லை. அது அல்லாஹ்வுடைய உத்தரவில் தான் மாற்றணும். அப்ப நபி இருக்கும் பொழுதே மாற்றப்பட்டவைகள் தான் இந்த மாற்றப்படக்கூடிய சட்டங்கள் என்பது. பின்னால மாற்றப்பட்டது அல்ல, நபியுடைய காலத்திலேயே வஹி இறங்கும் பொழுதே மாற்றப்பட்டது. இந்த மாற்றங்கள் என்பது 3-4 முறைகளாக சொல்றாங்க. மாற்றங்கள் என்பது ஒன்று இருக்கிறது, அதான் ஆரம்பத்தில் சொன்னல, அதாவது சட்டங்கள் மட்டும் மாற்றப்படும். குர்ஆனுடைய வசனம் அப்படியே இருக்கும், அந்த சட்டத்தை சொல்லக்கூடிய வசனம் அப்படியே இருக்கும். ஆனா அந்த சட்டம் நடைமுறையில இல்லாம போயிடும், நடைமுறையில இல்லாம போயிடும். அதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற சூறாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்லுகிறான். அதாவது கணவன் இறந்து விட்டால் இப்ப அத வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸியத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மதாஅன் இலல் ஹவ்லி கைர இக்ராஜின். இந்த வசனம் குர்ஆன்ல இன்னும் இருக்குது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உங்களில் யாராவது மனைவியரை விட்டும் இறக்கும் நிலையில் இருப்பார்களானால் அவர்கள் தங்களுடைய மனைவியருக்கு 1 வருடத்திற்கான உணவு, உடை போன்ற தேவைகளை கொடுத்து ஆதரித்து
வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படாதபடி வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூற வேண்டும். மௌத்த நெருங்கிட்டார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாரிசுகளை கூப்பிட்டு மனைவிக்கு 1 வருஷம் வரை சாப்பாடு இருக்கிற இடம் எல்லாம் கொடுத்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போகாதபடி நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு வசிச்சு. அப்படின்னா என்ன, 1 வருஷம் இத்தா இருக்கணும். அவங்க இத்தாவுடைய காலம் எவ்வளவோ 1 வருடம். அப்போ 1 வருடம் அவ இத்தா இருப்பதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய வாரிசுகளுக்கு அவர் உபதேசம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற இந்த வசனம் குர்ஆன்ல இன்னும் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே பின்னால் மாற்றி விட்டான். அல்லாஹ்வே மாற்றி விட்டான். அந்த வசனம் என்ன, எந்த வசனம் அதை மாற்றிச்சு அப்படின்னா, வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா. அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், யார் தன் கணவனை இழந்து விட்டார்களோ, அவருடைய கணவன் இறந்து விடுகிறார்களோ, அவர்கள் 4 மாதம் 10 நாட்கள் அவர்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அதான் இதா இருக்க வேண்டும். இந்த வசனம் இந்த ஆரம்பத்தில் சொன்ன சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லப்பட்ட அந்த வசனத்தை மாற்றிருச்சு. அந்த சட்டத்தை மாத்திருச்சு. ஆனா வசனம் குர்ஆன்ல அப்படியே இருக்குதுன்னு. அது நடைமுறையில கிடையாது, அது அமல்ல கிடையாது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், இது ஒரு மாற்றம். இதுக்கு சட்டம் மட்டும் மாற்றப்படும், ஆனால் ஆயத்துகள் மாற்றப்படாமல் இருப்பது, இது ஒரு வகையான மாற்றம். இந்த மாற்றங்கள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. 2வது வகையான மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, அது ஓதப்படுவது மாற்றப்பட்டுரும். அது குர்ஆன்ல ஓதப்பட மாட்டாது, ஆனா சட்டம் பாக்கியா இருக்கும். மேல சொன்னதுக்கு மாற்றமானது. மேல சொன்னது முன்னாடி சொன்னதுன்னு சொன்னா ஓதப்படும், ஆனா சட்ட நடைமுறையில இருக்காது. 2வது உள்ளதுன்னு சொன்னா அது குர்ஆன்ல வசனம் இருக்காது, குர்ஆன்ல இருந்து அந்த வசனம் எடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் சட்டம் மட்டும் நடைமுறையில் இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டு. அதற்கு அதாவது மன்சூக் திலாவத், ஓதுவதை மாற்றப்படுவது அப்படிங்கிறதுக்கு பேர் சொல்றாங்க. அதற்கு உதாரணமாக சொல்றதா இருந்தா, குர்ஆன்ல ஒரு வசனம் இடம்பெற்றிருச்சு சூரத்துல் அஹ்ஸாப்ல. நான் மேல சொன்ன அந்த வசனம் இருக்கிறதே அது அஹ்ஸாப் அல்ல, இதுதான் அஹ்ஸாப்ல இடம்பெற்றது. இந்த அஹ்ஸாப் அது சூரத்துல் பக்ராவில் உள்ளது, 2வது சூறாவில் உள்ளது. மாற்றி சொல்லிட்டேன். முதல் சொன்னது சூரத்துல் பக்ரா. இந்த வசனம் இப்ப சொல்ல போறது இருக்குது, இதுதான் சூரத்துல் அஹ்ஸாப்ல உள்ளது. சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவில் ஒரு ஆயத்து இருந்துச்சு, ஆரம்பத்தில் இருந்துச்சு. என்ன ஆயத்து சொன்னா, அஷ்ஷேஃபு வஷ்ஷேஃபத்து இதா ஸனயா ஃபர்ஜுமுஹுமா அல்பத்தத. ஒரு வயதான ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டால் அவ்விருவர்களையும் கட்டாயம் கல்லால் எறிந்து கொன்று விடுங்கள், கல்லால் எறிந்து கொன்று விடுங்கள் அப்படிங்கிற இந்த வசனம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த வசனம் குர்ஆன்ல இல்ல. அந்த வசனம் பிறகு மாற்ற, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மாற்ற. இப்ப இல்லைன்னு சொன்னா பின்னாடி வந்தவங்க எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நபியுடைய காலத்திலேயே அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல அந்த வசனம் நீக்கப்பட்டுருச்சு குர்ஆன்ல இருந்து. ஆனா சட்டம் மட்டும் நடைமுறையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலும் அது நடைமுறை தொன்று அந்த சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குது? வேறொரு வசனத்துல அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். என்னன்னு சொன்னா, அதாவது கசையடி அடிக்கணும், விபச்சாரம் செஞ்சுட்டாங்கிறது குர்ஆன்ல அது மட்டும் இருக்குது. ஆனா அந்த கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஹதீஸை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நபியுடைய காலத்துல நடைமுறையில் இருந்துச்சு. விபச்சாரம் செஞ்சுட்டு பெண் வந்தாங்க, அல்லது ஒரு ஆண், இன்னொரு சம்பவத்துல ஒரு ஆண் வந்தாங்க, ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப நபி அவங்க கடைசிதான் சம்பவம் 2 சம்பவம் அதை செஞ்சாங்க, அவங்கள கல்லால் எரிஞ்சு கொள்ள சொன்னாங்கன்னு வந்திருக்கு. கல்லால் எரிஞ்சு கொல்லப்பட்டார் சம்பவம் வந்திருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. ஹதீஸுடைய கிதாபுகள்ல பிரபலமான அந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. அப்ப அந்த சட்டங்கள் என்பது நடைமுறையில் இருக்கிறது. ஆனா அந்த வசனம் குர்ஆனிலிருந்து நீக்கப்பட்டு, கல்லால் எரிந்து கொல்லப்படக்கூடிய அந்த வசனம் குர்ஆனிலிருந்து அப்பவே நீக்கப்பட்டுருச்சு. குர்ஆன்ல அந்த வசனம் இல்லை. இது 2வது மாற்றம் என்பது. 3வது வகையான ஒரு மாற்றம் இருக்கிறது. அதாவது ஒரு சட்டம் மாற்றப்பட்டு அதனுடைய இடத்துல வேறொரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஒரு சட்டம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம இந்த வசனத்துல ஆரம்பித்து சொல்லி காட்டணும்ல,
நஅதி பிகைரின் மின்ஹா வ மிஸ்லிஹா, அதை போன்ற ஒரு சட்டத்தையோ அல்லது அதற்கு அதை விட சிறந்த ஒரு சட்டத்தையோ நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ அந்த மாதிரி ஒரு சட்டம் மாற்றப்பட்டு இன்னொரு சட்டம் அதிலே கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுதான் உதாரணமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி, முதல்ல பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தோம். முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருந்தார். ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள்லாம் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுகிட்டு இருக்கும் போதே ஆயத்து இறங்குச்சு, காபாவை முன்னோக்குங்கண்டு, காபாவை முன்னோக்கி தொழுங்கண்டு. அப்ப அப்படியே திரும்பினாங்க, தொழுகையிலே என்ன செஞ்சாங்க, காபத்துல்லா முன்னோக்கி தொழுதாங்க. இன்னும் மதீனாவுக்கு போறவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் கிப்லத்தை, இரண்டு கிப்லாவுடைய மஸ்ஜித் அப்படின்னு இருக்குது. இப்போ அங்க போனவங்க பார்த்துருப்பாங்க. அப்ப அந்த ரெண்டு கிப்லாவுடைய பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளியில தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே காபாவை முன்னோக்கி தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சட்டம் என்ன செஞ்சிச்சு, ஒரு சட்டத்திற்கு பகரமாக அல்லாஹ் வேறொரு சட்டத்தை கொண்டு வந்தான். இதுவும் மாற்றம், சட்டத்துல மாற்றம் ஏற்படுத்துவது. இது மூன்றாவது வகையான சட்டம். அதே மாதிரி நாலாவது சட்டம் இருக்கிறது, ஒரு சட்டத்தை இல்லாமல் ஆக்கப்படும், ஆனால் அதுக்கு பகரமா இந்த சட்டமும் கொண்டு வரப்படாமல் விட்டு விடப்படுவது. ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த சட்டத்துல மாற்றம் வந்துருச்சு, ஆனா அதுக்கு பதிலா வேறொரு சட்டத்தை கொண்டு வரப்பட்டிருக்காது. அந்த சட்டம் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஆயத்து குர்ஆன்ல அப்படி இருக்குது, அதுக்கு சட்டம் கிடையாது, அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. வேற அதுக்கு பதிலாக வேற ஒரு சட்டம் வந்துச்சா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை, அப்படியும் இருக்கு. அதுக்கு ஒரு ஆயத்தை சொல்றான் குர்ஆன்ல. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சம்பவம் நீண்ட சம்பவம், சுருக்கமாக அது விளங்குறதுக்கு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹ் ஹுதைபியாவுக்கு போனாங்க. ஹுதைபியாவில் உடன்படிக்கை நடந்துச்சு. உம்ராவுக்கு போகும்போது தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. அந்த சம்பவம் நீண்ட சம்பவம். இப்போ இதுல இருந்து ஒரு உடன்படிக்கைன்னு சொன்னா, மக்காவில இருந்து யாராவது வந்துட்டா அவங்களை திரும்ப அனுப்பிடணும் அப்படிங்கிற சட்டம்லாம் இருக்கு. இப்போ அது இந்த சட்டம் போடுறதுக்கு முன்னாடி, அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தம் போட்டாங்க. அப்புறம் மக்காவும் மதீனாவாசியும் ஒப்பந்தம் போட்டது, யாராவது மக்காவிலிருந்து வந்துட்டா அவங்களை திரும்ப அனுப்பிடணும். அப்ப அந்த நேரம், அதுக்கு முன்னாடி சில பெண்கள் அங்கிருந்து வர்றாங்க. அந்த பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொன்னா, அதாவது மோமினான பெண்கள் உங்களிடத்தில் வந்தால், முஹாஜிரான மோமினான பெண்கள் வந்தால் அவர்களை சோதித்து பாருங்கள், அவங்கள பரிசோதிங்க, உண்மையிலேயே ஈமானுக்காக வந்தாங்களா, ஹிஜ்ரத் செஞ்சுதான் வந்தாங்களா அப்படிங்கிறத சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சட்டம் பின்னால் மாற்றப்பட்டுருச்சு அப்படின்ட்டு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. சோதிச்சு பார்த்தா அவங்க மோமினாக இருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னா திரும்ப அனுப்பிடுங்க. இது மாதிரி அதில் சொல்லப்பட்டுச்சு. அதில் கல்யாணம் முடிக்கிற சட்டம், அதாவது நீங்கள் வேண்டாம் கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றப்பட்டுருச்சு. அப்போ அந்த சட்டத்தை அதற்கு பதிலாக வேற ஒரு சட்டம் வந்துச்சுன்னா இல்லை, அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. இப்படி 4 வகையான சட்டங்கள். சில குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்றாங்க, சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொன்னா அது கொஞ்சம் சின்ன சூறா தான், ரொம்ப பெரிய சூறா இல்லை. இப்போ அந்த சூறா ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சான்னு சொன்னா, சூரத்துல் பக்ரா, குர்ஆனுடைய முதல் 2வது சூறா இருக்கு சூரத்துல் பக்ரா, கிட்டத்தட்ட 2.5 ஜுஸுக்கு நெருக்கமா இருக்கு. இப்ப அந்த சூரத்துல் பக்ரா அளவிற்கு இருந்த அந்த சூறா கடைசியில அதில் உள்ள சட்டங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு, வசனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அல்லாஹ்வாலே நீக்கப்பட்டு கடைசியில சின்ன சூறாவாக மாறிடுச்சு அப்படின்ட்டு பிரபலமான ரிவாயத்துகளை வச்சு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி சட்டங்கள் மாற்றப்படுதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குர்ஆன் முன்னோர்கள், அதாவது இந்த குர்ஆன் எத்தனை ஆயத்துகள் அப்படி மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்துல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த கருத்து வேறுபாடு கூட அடிப்படையில் உண்மையான வேறுபாடு இல்லை, அவங்களுடைய விளக்கங்களை வைத்து அதுல வித்தியாசங்கள் ஏற்படுது. சில உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஆரம்ப கால விரிவுரையாளர்கள் சொன்னாங்க, குர்ஆன்ல சுமார் 500 வசனங்கள் அப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது, குர்ஆன்ல 500 வசனங்கள் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா பின்கால உலமாக்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, ஒவ்வொரு வசனத்தையும் அதற்குரிய சில விளக்கங்களை வியாக்கியானங்கள் செய்து அது மாற்றப்பட்டதுல சேராது அப்படின்னு சொல்லி அவங்க அதை குறைச்சிட்டாங்க. 500ங்கிறத சில பேர் அதை 100க்கும் குறைவாகவே எண்ணிக்கையில சொல்றாங்க. சில பேர் 20 ஆயத்துகள் தான் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த அளவிற்கு அதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது, எத்தனை வசனங்கள் மாற்றப்பட்டது அப்படிங்கிறது. ஆக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது அது உறுதியான விஷயம். சட்டங்கள் மாற்றப்பட்டதுங்கிறது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மாற்றப்பட்டுச்சு. குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்றாங்க, ஷரியத்தை, முந்தைய ஷரியத்தில் உள்ள எல்லாருமே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எல்லா ஷரியத்திலும் இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டது, எல்லா ஷரியத்துகளிலும் எல்லா மார்க்கங்களிலும் இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறதுல எல்லா உலமாக்களும்
பெரும்பான்மையான அறிஞர்கள் இதுல ஒற்றுமையாக இருக்கிறார்கள், ஒன்றுபட்ட கருத்தை சொல்லுகிறார்கள். முஅ்தஸிலா என்று ஒரு வழிகட்ட குரூப் இருக்குது. அவங்க மட்டும் சொல்றாங்க எந்த மாற்றமும் ஏற்படலை குர்ஆன்லாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆதாரபூர்வமாக உலமாக்கள் நிரூபிக்கிறாங்க மாற்றங்கள் என்பது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது குர்ஆன்ல ஏற்பட்டுச்சு. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த யூதர்கள் குறை சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நாம விரும்பினதை மாற்றுவோம், நாம விரும்பினதை நீக்குவோம். என்னுடைய உரிமையில் உள்ளது, அது நான் தானே இறக்கி வச்சேன். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை இறக்குனது, சட்டத்தை நான் தான் இறக்கினேன். நான் விரும்பினதை மாற்றவும் செய்வேன், நான் விரும்பினதை இல்லாமலும் ஆக்குவேன், நான் விரும்பினதை இல்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியாத அல்லாஹ்வுக்கு எல்லா சக்தியும் எல்லா விதமான வல்லமையும் இருக்கிறது. அல்லாஹ் ஆற்றலுடையவன், அவன் நாடியதை செய்வான். வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹுக்குத்தான் இருக்கிறது. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களோ உங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களோ யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் அல்லாஹுவாக இருக்கிறான். எனவே அவன் விரும்பினதை செய்வான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்து யூதர்கள், அதாவது யூதர்களுடைய நாம ஏற்கனவே பல தடவை சொல்லி வந்துட்டு இருக்கிறோம். அவர்களுடைய அந்த கெட்ட குணங்கள், தீய செயல்கள், நடத்தைகள் ஆரம்ப காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்துள்ளது. அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் இப்போ இந்த இதற்கு முந்தைய வாரத்தில் நாம சொல்லி காட்டினோம். அப்போ அல்லாஹ் அந்த காலத்தில் மதீனாவில் உள்ள யூதர்களை பற்றி அப்பா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுதான் இப்பவும் சொல்றான். முற்கால யூதர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள யூதர்களை பற்றி முந்தைய வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தவன், அதுக்கு அடுத்து இப்ப என்ன செய்யறான், மதீனாவில் உள்ள யூதர்களை பற்றி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த யூதர்களுடைய அந்த கெட்ட செயல்களை பற்றி சொல்லிட்டு வரான். அதுல ஒண்ணுதான் அந்த ஆயத்தை மாத்தினோன்னா குறை சொன்னது. ஆயத்தை மாத்துறது, அப்ப நபியை குறை சொல்லி, அதான் நபியின் மீது உள்ள நம்பிக்கையை மற்றவர்கள் உள்ளங்களிலிருந்து எடுப்பதற்காக வேண்டி நபி பாருங்க மாத்திட்டாரு, இதை மாத்திட்டாரு, ஆயத்தை நான் விருப்பப்படி மாத்துறாரு அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வச்சான். அடுத்து சில யூதர்கள் நபியிடத்துல என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி வேதம் ஒரே நேரத்துல மொத்தமா இறக்கப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம் ஒரே நேரத்துல மொத்தமா ஏடுகள்ல எழுதப்பட்டு அப்படி இறக்கப்பட்டுச்சு. நபி அவர்களுக்கு அப்படி இல்லை. நபி அவர்களுக்கு எப்படி இறங்குச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக காலத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினாங்க, ஓதி காட்டி நபிக்கு சொல்லி காட்டினாங்க. நபி அவங்க அதை மனப்பாடம் செய்தார்கள், உள்ளத்துல பதிய வச்சாங்க, எழுத சொன்னாங்க, எழுதி வச்சாங்க. இதுதான் குர்ஆனுடைய வரலாறு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி வந்துச்சு, அல்லாஹ் தஆலா தூர் சீனா மலைக்கு போனாங்க, ஒரே நேரத்துல அல்லாஹ் அந்த தௌராத்தை எழுதப்பட்டதை ஏடாக அப்படியே பலகையில் எழுதப்பட்டு அப்படியே இறக்கிட்டாங்க முழுமையாக. இப்போ இந்த யூதர்கள் மதீனாவில் இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த யூதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்றதுன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த மாதிரி ஒரே நேரத்துல தௌராத் இறங்குற மாதிரி ஒரே நேரத்தில் உங்க குர்ஆனையும் கொண்டு வாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். என்னமோ இவங்க எல்லாம் அந்த தௌராத் இறங்கணும்னா முழுமையா ஏற்றுக்கொண்ட மாதிரி, தௌராத் இறங்கணும்னா அவங்க என்ன பாடுபடுத்துறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைங்கிறதெல்லாம் அந்த வரலாறு சொல்லி காட்டணும். ஏற்கனவே தௌராத் முழுமையாக இறங்குச்சு, முழுமையாக இறங்கின தௌராத் எங்களுக்கு ஒரு வேதத்தை கொண்டு வாங்க, நாங்கள் பின்பற்றி நடக்கணும்னு அந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ல அல்லாஹ்ட்ட அவங்க கேட்டு மன்றாடி அந்த வேதத்தை கொண்டு கொடுத்தா, அப்ப என்ன சொன்னாங்க, இது அல்லாஹ் தான் இறக்குனாங்கிறதுக்கு எங்களுக்கு என்ன ஆதாரம், அதனால நாங்க அல்லாஹ்ட்ட பேசணும். அப்ப அது சரின்னு சொல்லி அதுக்கும் போனாங்க. அல்லாஹ்ட்ட போய் பேசுறதுக்கு மலைக்கு தூர் சீனா மலைக்கு கூப்பிட்டு போய் அல்லாஹ்ட்ட பேசிட்டு வந்தா 80 பேரை கூப்பிட்டு போய் பேசிட்டு இருந்தா அவங்க திரும்ப என்ன சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட பேசுனா அல்லாஹ்வுடைய குரல் தான் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு என்ன, அதான் அல்லாஹ் நேரில் பார்க்கணுன்ட்டாங்க. இப்படிலாம் சொன்னாங்க. அப்பவே அப்படிப்பட்ட செயலை செஞ்சவங்க இப்போ என்ன சொல்றது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறங்கின மாதிரி மொத்தமா ஒரு வேதத்தை கொண்டு வாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னா, அதான் இடக்கு முடக்கான கேள்விப்பாங்கல்ல, விதண்டாவாதத்துக்காக கேட்கறது, ஏற்றுக்கொள்ளுங்கிற மனப்பான்மையில கேட்கறது இல்லை, விதண்டாவாதத்துக்காக கேட்கிறது. அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குனா, அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும், உங்களுடைய தூதரிடத்தில் அதாவது ரசூலுல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்பதை விரும்புகிறீர்களா, நாடுகிறீர்களா, கமா சுஇல மூசா மின் கப்ல், இதற்கு முன்னால் மூசாவிடத்தில் கேட்கப்பட்டதை போல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட பல கேள்விகளை இதற்கு முன்னால கேட்டாங்க. அப்ப அது மாதிரி நீங்க
கேட்க விரும்புகிறீங்களா ரசூல்லாட்ட வந்து, அதாவது ரசூல்லாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். அதனால இப்படி கேட்க விரும்புகிறீங்க. வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான் ஃபகத் தல்ல ஸவாஅஸ் ஸபீல். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யார் ஒருவர் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை மாற்றி விடுவார்களோ அவர்கள் நேரான பாதையை விட்டும் மிகவும் வழிகட்டு போய்விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டான். இவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னா, ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை மாத்தினவங்க, இப்படி கேட்கிறவங்க எல்லாம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டினான். அப்ப இவங்க வந்து இந்த யூதர்களுடைய சூழ்ச்சி என்னன்னு சொன்னா, கடைசி வரை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்பவுமே உண்மையை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். சத்தியத்தை புறக்கணிப்பதற்கு ஏதாவது காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சத்தியத்தை எதிர்த்து தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிறது எப்பவுமே பாத்தியில தான் இருப்பாங்க, அநியாயத்தில் தான் இருப்பாங்க, தவறான கொள்கையில் தான் அவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து நாம் அந்த வரலாறுகளிலிருந்து நாம் படிப்பினையாக கொண்டு வரக்கூடிய விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அதே செயலைத்தான் செஞ்சாங்க, ஏற்றுக்கொள்ள. சிலரை தவிர சிலர் பேர் என்ன செஞ்சாங்க, ஹக்கை விளங்கி தௌராத்தை படித்தவங்க, இஞ்சில படித்து அதில் உள்ள ரசூலுல்லாஹ் வருவாங்கங்கிற அந்த செய்திகளை எல்லாம் அறிஞ்சு மற்றவர்களும் அறிந்து வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. சில பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க, இவர்களுக்கு எண்ணக்கூடிய சில நபர்கள் அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்கள் பெரும்பாலும் அந்த பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்பவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது மாதிரி விதண்டாவாதமான கேள்விகளை தான் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த யூதர்களுடைய தன்மைகள், யூத தன்மைகள், அந்த தன்மைகள் நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. தேவையில்லாத அல்லாஹ் சொல்லிட்டானா செஞ்சிடணும், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்யணும். அதுல தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாங்க, எதற்கு சொன்னாங்க, காரணங்களை தேடுறது, இதுவெல்லாம் அந்த யூதர்களுடைய சிந்தனைகள், யூத சிந்தனைகள். ஒவ்வொன்றுக்கும் காரணம் தேடி, காரணம் அது சரியாக இருந்தா நமக்கு பிடிச்சிருந்தா செய்யறது அப்படிங்கிறதுலாம் யூத சிந்தனையில் உள்ளது. அதனால நம்ம அப்படிப்பட்ட நிலையை நம்ம இடத்துல வந்து விடக்கூடாத விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். அந்த யூதர்களுடைய தீய குணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், அந்த தீய சிந்தனைகள், இவைகளை விட்டும் நாம பாதுகாப்பாக இருக்கணும், அல்லாஹ்விட்டையும் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு என்ன உணர்த்த விரும்புகிறானோ அந்த உணர்வுகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.